Exercise 3.2 firstல third sum 3x power 4 plus 6x cube minus 12x square minus 24x and 4x power 4 plus 14x cube plus 8x square minus 8x. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் ரெண்டுலையுமே கொடுக்கல. சரி, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். given polynomial f of x and g of x ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாலினாமியல் f of x ன்னு எடுத்தாச்சு, செகண்ட் பாலினாமியல் g of x ன்னு எடுத்தாச்சு. இங்கே கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லை அப்படின்றதுனால எல்லாமே எக்ஸ் காமனாக இருக்கா, எக்ஸ் 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 இதுலேயும் எக்ஸ் காமனாக இருக்குது. ஓகே, அப்போ எக்ஸை வெளியில் எடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ நம்பர்ஸ் பாருங்கள் 3 6 12 24 இதெல்லாமே 3யோட மல்டிபிள்ஸ். அப்போ இதுலேருந்து 3யும் எடுக்க முடியும். இதை பார்த்தீங்கன்னா 4 14 8 8. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து காமனாக எடுக்க முடியும். 4 எடுக்க முடியாது. இதுலேயும் எடுக்க முடியும் 4. ஆனால் இதில் 4 எடுக்க முடியாது. ஏன்னா 14 இருக்குது. 14 வந்து 4ஓட மல்டிபிள்ஸ் கிடையாது. அப்போ இதுலேருந்து 2 எடுக்க முடியும், எக்ஸு எடுக்க முடியும். ஸோ இதில் 3x காமனாக வெளியில் எடுக்கலாம். இதில் வந்து 2x வந்து காமனாக வெளியில் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் 3 காமனாக இருக்கலாம், அதை ஃபஸ்ட் வெளியில் எடுத்துட்டோம்னா 3. அண்ட் ஆல்சோ எக்ஸு காமனாக இருக்கலாம், அதே வெளியில் எடுத்துகிறோம் 3x. இப்போ 3 இதில் எடுத்தாச்சுன்னா ரிமைனிங் 1 தான் இருக்கும். எக்ஸ் பவர் 4ல் எக்ஸ் எடுத்தாச்சுன்னா எக்ஸ் கியூப் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ப்ளஸ் 6ல் 3 போயிடுச்சுன்னா என்ன இருக்கும், ஃபேக்டராக பிரிக்கிறோம். 2 3s are 6. அப்போ 2 3s are 6ல் 3 எடுத்தாச்சுன்னா என்ன இருக்கும், 2 இருக்கும். எக்ஸ் கியூப்பில் எக்ஸ் எடுத்தாச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். மைனஸ்க்கு மைனஸ் 12 4 3s are 12. 4 3s are 12ல் 3 எடுத்தாச்சுன்னா 4 இருக்கும். அப்போ 4 எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் எடுத்தாச்சுன்னா எக்ஸு மைனஸ் 24. 24ல் 3 எப்படி பிரிக்கணும், 8 3s are 24. அப்போ 8 3ல் 3 எடுத்தாச்சுன்னா 8 இருக்கும். 8 எக்ஸுக்கு எக்ஸ் அப்படி எடுத்தாச்சு. அப்போ இது மட்டும் தான் கிடைக்கும். லைக்வைஸ் இதுலேயும் 2 காமனாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ 2 எடுக்கிறோம், எக்ஸ் எடுக்கிறோம். ஸோ 4 2 2s are 4ல் 2 எடுத்தாச்சுன்னா 2 இருக்குமா. எக்ஸ் 4ல் எக்ஸ் எடுத்தாச்சுன்னா எக்ஸ் கியூப் ஆயிரும். ப்ளஸ்ஸு 14 2 7s are 14. அப்போ 2 எடுத்தாச்சுன்னா 7 இருக்கும். எக்ஸ் கியூப்பில் எக்ஸ் எடுத்தாச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். இதில் 4 2s are 8. 2 எடுத்தாச்சுன்னா 4 இருக்கும். அப்போ 4 எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து எக்ஸ் எடுத்தாச்சு, அப்போ எக்ஸ் தான் இருக்கும். மைனஸ் இதுவும் அதே மாதிரி தான் 4 2s are 8. 2 எடுத்தாச்சுன்னா 4 இருக்கும். எக்ஸு எடுத்தாச்சு, அப்போ -4 அப்படின்னு படிக்கணும். சரிங்களா? இப்போது 3x 2x தனியாக கிடச்சிருக்கு, பாலினாமியல் தனியாக கிடச்சிருக்கு. அப்போ இதுக்கு நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கணும், அப்புறம் இதுக்கும் ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதோட ஜிசிடி அண்ட் இதோட ஜிசிடி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ரைட் பண்ணால் தான் நமக்கு தேவையான ஜிசிடி வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இதோட ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஜிசிடி ஆஃப் 3x, 2x is equal to ஜிசிடி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் தான் வந்து நம்ம என்னது, ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் தான் ஜிசிடி, கிரேட்டஸ்ட்டு காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ இதில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். நம்பர்ஸில் 3 இருக்குது, 2 இருக்குது. 3க்கும் 2க்கும் காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பார்த்தா இல்லை. எக்ஸுக்கு காமன் ஃபேக்டர் என்னது, எக்ஸ் தான் காமன். ஓகேங்களா? இப்போ இதோட ஜிசிடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு. ஓகே, இப்போது இந்த 2 பாலினாமியல் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரெண்டுமே கியூப் இருக்குது. இப்போ கோஎஃபிஷியன்ட்டை பார்த்தோன்னா 2. அப்போ இது வந்து டிவிடெண்ட் ஆகும், இதை டிவைசராக வச்சு நம்ம டிவைட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 2x³ + 7x² + 4x - 4 டிவைசர் x³ + 2x² - 4x - 8. ஓகே, 2x³ by x³ x³ கேன்சல் ஆகிட்டு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 2 × x³ 2x³ 2 × 2x² + 4x². 2 × -4x - 8x. 2 × -8 -16. Sign change. minus plus plus. 2x³ - 2x³ cancel ஆயிரும். 7x² - 4x². 7xல 4x² பேஜ்னா 3x² கிடைக்கும். + 4x + 8x. 4 + 8 12x. -4 + 16. அப்போ 16 - 4 என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். ஓகே, இப்போது இதில் வந்து காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரி இது x², இங்கே x³ நம்ம ஃபர்தர் டிவைட் பண்ண முடியாது. அப்போ காமனாக என்ன இருக்குன்னு பார்க்குறோம். 3 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும், x² + 4 3s are 12ல் 3 எடுத்தாச்சுன்னா 4x + 4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா
இதோடைய டிவைஸ் மல்டிபிள்ஸான்னு பார்க்குறோம் கிடையாது. அப்போ இதை வந்து என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. அப்போ இதை மட்டும் நம்ம எடுத்து ஃபர்தராக டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இது டிவைடண்ட்டாக ரைட் பண்ணிக்கிறோம், இதை வந்து டிவைஸராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 8 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 டிவைட் பண்ணலாம். எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயரு, ஸ்கொயரும் கியூபு கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் கிடைக்கும். எக்ஸால் மல்டிப்ளை பண்ணலாமா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், எக்ஸ் இன்ட்டு 4x 4x ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 4 4x, சைன் சேஞ்ச், ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல், 2x ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர் டிஃப்ரெண்ட் சைனு. அப்போ சப்ராக்ட் பண்ணுறோம். 4 மைனஸ் 2 2x ஸ்கொயரு, பிக் நம்பர் மைனஸுக்குனால மைனஸ் 2x ஸ்கொயர், மைனஸ் 4x மைனஸ் 8x, ஒன் டேர்ம் டவுன் பண்ணுறோம், மைனஸ் 8. ஓகே, இது எக்ஸ் ஸ்கொயராக டிவைட் பண்ண முடியும். மைனஸ் 2x ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் 2 கிடைக்கும். ஸோ மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 2x ஸ்கொயர், மைனஸ் 2 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 2 4s are 8, அப்போ 8x கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 4s are 8. இதில் பார்த்தா நமக்கு தெரியுது எல்லாமே சேமாக இருக்கா, அப்போது கேன்சல் ஆகிடும். சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிடலாம். ரிமைண்டர் 0. தேர்ஃபோர் GCD is equal to x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. இது வந்து எதோடைய GCD அப்படின்னா அந்த 2 பாலினாமியல்ஸ் உடைய GCD. எந்த 2 பாலினாமியல்ஸ்? இதோடதும் ஆல்ரெடி 3x 2xக்கு ஒரு GCD ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், இந்த ரெண்டுக்கும் GCD ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போது தேர்ஃபோர் GCD of f of x and g of x is, இப்போ ரெண்டு GCD என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? எக்ஸையும் இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. தட்ஸ் ஆல்.